தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எந்த தொகுதியில போட்டியிட போகிறார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்த நிலையில அவர் எம்ஜிஆர் வழியில மதுரை மேற்கு தொகுதியில போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில இல்ல அவர் விஜயகாந்த் வழியில வட மாவட்டங்களை குறி வச்சிருக்கதா தகவல் வெளியா இருக்குது. இது தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்களுக்கும் விஜயோட ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுத்திருக்குது. தமிழ்நாட்டுல சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 7 மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில பல்வேறு அரசியல் கட்சிகளும் பல்வேறு விதமான பிரச்சாரங்களை தொடங்கியிருக்காங்க. குறிப்பா மாநாடு நடத்துறது, பொதுக்கூட்டங்கள் நடத்துறது, பேரணிகள் நடத்துறது, பூத் கமிட்டி கூட்டங்கள் நடத்துறது அப்படின்னு பல்வேறு விதமான நடவடிக்கைகளை முடித்து விட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தமிழக வெற்றிக் கழகம் மதுரையில 2வது மாநில மாநாட்டை பிரமாண்டமான வகையில நடத்துறதுக்கு முடிவு செஞ்சிருக்காங்க. இதுக்காக கிட்டத்தட்ட 500 ஏக்கர் பரப்பளவுல இந்த மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்குது. இந்த மாநாட்டுல கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் தாவேகா தொண்டர்கள் பங்கேற்பாங்க அப்படின்னு சொல்லப்படுறதுனால அதுக்கு தேவையான அடிப்படை வசதிகளோட இந்த மாநாட்டு திடல் வடிவமைக்கப்பட்டு இருக்குது. இத்தகைய சூழ்நிலையில எம்ஜிஆர் வழியில விஜய் மதுரை மேற்கு தொகுதியில போட்டியிடுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருந்துச்சு. ஏன்னா 1980கள்ல எம்ஜிஆர் பாத்தீங்கன்னா மதுரை மேற்கு தொகுதிகள் தான் போட்டியிட்டாரு, அங்க வெற்றி பெற்றாரு. அதன் அடிப்படையில விஜய் பாத்தீங்கன்னா எம்ஜிஆரை தன்னோட மானசீக குருவா ஏத்துக்கிட்டனால எம்ஜிஆர் வழியிலேயே மதுரை மேற்கு தொகுதியில போட்டியிடுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு எழுந்துச்சு. அதை கிட்டத்தட்ட உறுதி செய்கிற வகையில விஜயோட ரசிகர்களும் தாவேகா நிர்வாகிகளும் மதுரை மாநகர் முழுவதும் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் விஜய் புகைப்படங்களோட போஸ்டர் அடிச்சு பிரம்மாண்டமா இந்த தகவலை கொண்டாடினாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில விஜய் மதுரை மேற்கு தொகுதியில போட்டியிட போவதில்லை அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியா இருக்கு. குறிப்பா தென் மாவட்டங்களிலேயே அவர் எங்கேயுமே போட்டியிட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் தமிழக வெற்றி கழகத்தோட முக்கிய நிர்வாகிகள் சிலர் சொல்லியிருக்காங்க. அவர் எம்ஜிஆர் வழியில இல்லாம விஜயகாந்த் வழியில வட மாவட்டங்களை குறிவைத்திருக்கதா சொல்லப்படுது. என்ன காரணம்னா 2006ல தேமுதிகவை விஜயகாந்த் தொடங்கும் போது அவர் மதுரையில தான் போட்டியிடுவார், அவர் சொந்த ஊரான மதுரையில போட்டியிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. மதுரை இல்லை அப்படின்னா தென் மாவட்டங்களையே அவர் சார்ந்த விஜயகாந்த் சார்ந்த சமூகம் அதிகமா இருக்கக்கூடிய தொகுதியில அவர் போட்டியிடுவார் அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டுச்சு. ஆனா அதுக்கெல்லாம் மாற்றா என்ன பண்ணாரு, முற்றிலும் புறம்பா என்ன பண்ணாருன்னா வட மாவட்டங்கள்ல குறி வைத்தாரு. அதாவது வன்னியர்கள் அதிகமா இருக்கக்கூடிய வட மாவட்டங்கள்ல விஜயகாந்த் குறி வச்சாரு. முதல் தேர்தல்ல விருத்தாசலம் தொகுதியில பாமகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து விருத்தாசலம் தொகுதியில போட்டியிட்டு பிரம்மாண்ட வெற்றி பெற்றார். அதன் பிறகும் பாத்தீங்கன்னா அவரு மதுரையிலேயோ இல்ல தென் மாவட்டங்கள வேற ஏதாவது தொகுதியில போட்டியிடுவார்னு பேசப்பட்டுச்சு. ஆனா மீண்டும் பாத்தீங்கன்னா ரிஷிவந்தியம் தொகுதியில தான் அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றாரு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில விஜயும் பாத்தீங்கன்னா வட மாவட்டங்கள்ல, அதாவது குறிப்பா ரிஷிவந்தியம் தொகுதியிலேயே போட்டியிடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வெளியா இருக்குது. தமிழக வெற்றி கழகத்தோட முக்கிய நிர்வாகிகளோட இந்த தகவல் பாத்தீங்கன்னா தொண்டர்களுக்கும் விஜயோட ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்திருக்கு. எம்ஜிஆர் வழியை தவிர்த்து விஜயகாந்த் வழியில விஜய் வட மாவட்டங்கள்ல போட்டியிடுறது அவருக்கு கை கொடுக்குமா கொடுக்காதா அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.